அதுக்காக நம்ம கிளாஸ்ல இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்காக ரெடியாக இருக்கு. உங்களோட ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம எந்த ஐக்கியூ பார்க்கலாம், எந்த அளவுக்கு நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படிங்கிறத பார்க்க போறப்போ உங்களுக்கு கொஸ்டின் நீங்க ஸ்க்ரோல் பண்ணுவோம். நீங்க அதை படிச்சுட்டு ஆன்சர் அதுக்கு சொன்னாலும் போதும். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருப்புகழ் எந்த கடவுள் மீது அன்னையினால இயற்றப்பட்டது? நீங்க யாருக்கு வந்து நான் ஆன்சரை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஒரு கிளாப் பண்ணிருங்க. செகண்ட் கொஸ்டின், நமக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய திருப்புகள் யாரால் பாடப்பட்டது அப்படிங்கிறதா இங்க கேள்வியா இருக்கு. யார் சொல்றீங்க? அன்னையினால ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், முக்கியமா திருப்புகளை பாடுறது யாரும் அடுத்து சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவர் எங்க வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்னையினால எங்கு பிறந்தார்? யார் சொல்லுங்க? எங்க பிறந்தாரு? திருவண்ணாமலை. வெரி குட். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நம்ம பாடப்பகுதியில் இருக்க ஒரு நூலை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க எதோட ஒப்பிடுறாங்க ரொம்ப முக்கியம். திருப்புகள் எந்த நூல்களுடன் மந்திர நூலாகவும் போற்றி புகழப்படும் நூலாகவும் ஒப்பிடப்படுகிறது? யார் சொல்றது? தேவாரம், திருவாசகம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்தி இலக்கியத்தில் வரும்போது தேவாரத்தை தான் மெயினா சொல்லுவாங்க. திருவாசகத்தை அதுக்கு சொல்லுவாங்க. திருவாசகத்தை ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த நூலை தேவாரம், திருவாசகத்தை ஒப்பிடுறாங்க. சரியான ஆன்சர். அடுத்தது, கந்தர் அனுமதியின் முருகனின் வேலை எவ்வாறு விவரிக்கிறது? யார் சொல்ற? செகண்ட் ஒன், விண்ணும் கதிர்வேலன அது ஒப்பிடுறாங்க. சரியான ஆன்சர். சரி, அடுத்தது, கந்தர் அனுமதி முருகனை எவ்வாறு விவரிக்கிறது? யார் சொல்றது? எப்போதுமே முதல் பாடல் என்ன அப்படின்னு வரும்? அறிவு அகற்றி நிற்கும். சரி, அடுத்தது, உருவாய் அருவாய் என தொடங்கும் பாடல் முருகனை எவ்வாறெல்லாம் உருவாய். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வரியை நாம சரியா நோட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இந்த நாத்திகமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா? கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு இருக்கிறாங்க. அல்லாஹ் வடிவடிவானவர், உருவமற்றவர், அவரும் வணங்குறாங்க இஸ்லாமத்துல. அப்புறம் வள்ளலார் பாத்தீங்க அப்படின்னா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரு கருணைன்னு ஒளி வடிவமா இருக்கிறத வழிபடுறாங்க. இறைவன் உருவமற்றவராக இருக்கிறாரு, உருவம் உள்ளவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி, உருவாய் அருவாய் என தொடங்கும் பாடலை நூறியலை எவ்வாறெல்லாம் விவரிக்கிறது? சரி, யார் சொல்லுங்க? சரி, ஆப்ஷன் ஒன்று, உருவமாகவும் வருவார். இறைவனை பார்க்கும்போது உருவமாக இருக்கலாம், அருவமற்றதாக இருக்கலாம். இந்த இறைவன் எப்படியெல்லாம் வருவாங்க அடுத்த கேள்வி. உருவாய் அருவாய் பாடலின்படி முருகன் எதற்காக வருவாய் என கூறப்படுகிறது? ஆப்ஷன் பி, உருவாக வருவார் அப்படிங்கிறது. சரி, அடுத்தது பத்தாவது கேள்வி, பூரா உலகம் உள்ளிருக்கவனே என பாடியவர். இந்த பாடலை யார் என பாடினார் அப்படிங்கிறது? அருணகிரிநாதர் தான் இதை பாடியிருக்கிறார். யார் சொல்லுங்க?
எந்த அளவுக்கு இந்த பாடப்பகுதியை கவனிச்சிருக்கிறோம், பாடம் நடத்தும் போது எதுலாம் நம்ம கேள்வியாக வரும். இங்கே பெரும்பான்மையான கேள்விகள் இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்தது. இந்த கேள்விகளெல்லாம் 4 ஆப்ஷனோட 2 அதுக்கு பொறுத்துற மாதிரியே வரும். இப்போ நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஷ் சுத்திர வீடு அரசு சேவைகள், அந்த பாடவரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நதியும் இருக்கும் திதியும் இருக்கும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பாட்டை படிச்சிருந்தா பார்த்துருந்தா ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் இருக்கு. நேற்று போன வாரத்தில் டிஎன்பிசி எக்ஸாம் நடந்தது, கேள்விகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா 2 ஆன்சர் பொறுத்துற மாதிரி தான் வரும். ஸோ அந்த பகுதியை நம்ம படிக்கும்போது படித்து வச்சுக்கணும், குறித்து வச்சுக்கணும்.